கண்டிப்பாக அது உங்களுக்கே தெரியும், பண்ண மாட்டாங்க. பட் அவன் அவன் அது வந்து அந்த ரியாலிட்டி எல்லாமே வந்து அவன் வந்து தெரியுது. ஓ, இது அவன் அந்த மெச்சூர்டாக அவன் ஹேண்டில் பண்ணுறான். ஒரு 7 வயசு பையனால் இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு இல்லை. 7 வயசில் நான் இருக்கும் போதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வளர்ந்தேன். பட் அவன் வந்து அவ்வளோ வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்காக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் பிக்கஸ்ட் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. ஹீஸ் அ வெரி பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். என்ன டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ராகாவை டேக் கேர் பண்ணுறதா இருக்கட்டும், லைட்டாக அழுதா கூட போயிட்டு பசங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பொசசிவ் ஆவாங்க. என்னோட அஃபெக்ஷன் வந்து இதாகிடக்கூடாது அப்படின்னு வந்து கிட்ஸ் வந்து இருப்பாங்க ஜென்ரலாக. ஈவன் எனக்குமே வந்து அப்படி தான் இருக்கும். பட் என்னோட மூத்த பையன் வந்து ரொம்ப அதில் வந்து இட்ஸ் வெரி ஈக்குவல். ஒன்று வாங்கினா அது ஃபார் ராகா ஆல்சோ. இல்லை அம்மா ராகாவுக்கு வாங்குங்க, எனக்கு வேண்டாம், ரொம்ப அந்த ப்ராட் திங்கிங் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குமான்னு தெரியல. இன் தட் வே ஐ அம் ரியலி பிளெஸ்ட். இப்போ என்ன சொல்லி கொடுக்குறீங்க ஆஸ் அ மதராக? நீங்கள் வந்து ஜெய்டமாக இருக்கட்டும் இல்லை ராகாவாக இருக்கட்டும், இப்போ இது ஒரு விஷயம் என் 2 பிள்ளைங்களுக்குமே நான் ஸ்ட்ராங்காக சொல்கிற ஷோப்ஸ்னால் அது என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துட்ருக்கீங்க? ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருங்க. இப்போ ராகா க்ராலிங் ஸ்டேஜில், ஸோ டக்குன்னு க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது விழுந்துருவாங்க. ஸோ அப்போ நான் வந்து உடனே தூக்க மாட்டேன். ஐ வில் சே இட்ஸ் ஓகே, கம் பவுன்ஸ் பேக். அம்மா நிறைய வந்து அடி வாங்கியிருக்கேன், இப்போ நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அந்த மாதிரி யூ ஹாவ் டு பவுன்ஸ் பேக், பி ஸ்ட்ராங். இட்ஸ் ஓகே, கீழே விழுந்து அடிப்பட்டாலும் பரவாயில்ல, அழுது எந்திரிச்சு தட்டி தூக்கி போயிட்டே. அப்படி தான் ஐம் ஜஸ்ட் மோல்டிங் மை கிட்ஸ். ஈவன் ஜேடன் ஆல்சோ. சம்டைம்ஸ் அவன் அந்த கரண்ட் போயிடுச்சுன்னா பயப்படான். இட்ஸ் ஓகே, டார்க்காக இருக்கா, ஸ்டே ஸ்ட்ராங், ஒன்றும் இல்லை. அம்மா வந்து எவ்வளோ லைஃப்பில் பார்த்துட்டு வந்திருக்கேன். அம்மா தான் உங்களுக்கு வந்து த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வந்து தைரியமாக இருங்க. அந்த தைரியத்தை தான் நான் வந்து, பெண்களுக்கு தான் தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அது பெண்களோ பசங்களோ ரெண்டுமே வந்து ஐ ஹாவ் டு டூ இட் அப்படிங்கிறதுல இருக்கீங்க ரொம்ப பர்டிகுலராக. ஆமாம். அண்ட் அதாவது மெயினாக தி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட் டு உமன். இந்த ஜென்ரேஷனில் அது இல்லை. அதை வந்து அது யாராக இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நான் வந்து இது பண்ணுவேன் பர்டிகுலராக. அண்ட் ஜாய், இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாமே இருந்தாலும் ஜாய்க்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஜாய்? ஹேவ் யூ தாட் அபவுட் இட்? நோ. வை? நம்ம நிறையா லைஃப்பை பற்றி பிளான் பண்ணி தான் நிறையா